சுந்தரமூர்த்தி நாயனார் எப்படி பூலோகத்துக்கு வந்தாரு, அவருக்கும் சிவபெருமானுக்கும் இருந்த வழக்கு, நட்பு இதெல்லாமே நம்ம பார்த்தோம் பார்ட் 1 வீடியோல. பார்க்காதவங்க பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. இன்னைக்கு அதுக்கப்புறம் பறவை நாச்சியாரை கல்யாணம் பண்ணிட்டு பொற்காசுகள் எல்லாம் கேட்டாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்ட் 2 வீடியோவா பார்க்கலாம். சரி, சுந்தரருக்கு எதுக்கு அவ்வளோ காசு? அதை வச்சு அவர் என்னதான் பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கு தானம் பண்ணுவாரு. அவருக்காக அவர் கொஞ்சம் கூட அதை எடுத்துக்க மாட்டாரு. ஏன் அப்படின்னா, அவர் பண்றது சிவத்தொண்டு. சிவத்தொண்டு அப்படின்றது சிவனை நினைச்சு பாட்டு பாடுறது, பதிகம் பாடுறது மட்டும் கிடையாது. சிவனை வழிபடணும் அப்படின்னாவே மக்களுக்கு உதவணும். மத்தவங்களுக்கு உதவுனாவே அது சிவ வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. நீ சிவதொண்டு பண்ண அப்படின்னு சொல்லி சிவபெருமானே சுந்தரருக்கு ஆணையிட்டிருக்காரு. அதனால சிவபெருமான் கிட்ட போய் உரிமையா இவர் கேட்பாரு, காசு கொடு, எனக்கு இதை கொடு, அதை கொடு, நெல்லு கொடு அப்படின்னு சொல்லி உரிமையா கேட்பாரு. சிவபெருமானும் மறுக்காம கொடுப்பாரு. இப்படியே சிவத்தொண்டு பண்ணிட்டு ஒரு ஒரு ஊரா போய் சிவபதிகம் பாடிட்டு இருக்கிற அந்த சுந்தரர் ஒரு நாள் ஒரு வீதியை கடந்து போகும்போது 2 வீடு இருக்கு எதிரா. ஒரு வீட்டுல பூக்கள் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிருக்காங்க. அதுல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இதுக்கு எதிரில் இருந்த வீட்டுல எல்லாரும் சோகமா உட்காந்துட்டு இருந்தாங்களாம். அழற சத்தம் கேட்டுச்சான். சரி, ஃபர்ஸ்ட் இந்த சந்தோஷமா இருக்கிற வீட்டுல போய் என்னன்னு கேட்கலான்னு சுந்தரர் போய் கேட்கிறாரு. அங்க இருக்கவங்க என்ன சொல்றாங்க, இங்க விசேஷம் நடந்துட்டு இருக்கு, பூனல் போட்டுட்டு இருக்காங்க பையனுக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, எதிரில் இருக்கிற வீட்டுல போய் கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருந்த ஒரு குழந்தைய ஒரு முதல்ல சாப்பிட்டுருச்சு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அந்த குழந்தையோட இறந்த நாள் இன்னைக்கு, அதனால அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களாம். சரி வாங்கம்மா, எந்த இடம்னு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. அங்க போனோடனே ஒரு குளத்துக்கிட்ட நின்று பதிகத்தை பாடுறாரு சிவபெருமான நினைச்சு. உடனே அந்த முதல வாயிலிருந்து அந்த குழந்தை எந்த வயசுல இறந்ததோ அதே மாதிரி திரும்ப வந்துச்சாமா. உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு ஊரெல்லாம் போய் சொல்றாங்க, சுந்தரரை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாங்க எல்லாரும். மாதிரிதான் ஒருத்தருக்கும் சிவத்தொண்டு பண்ணிட்டு இருக்காரு சிவபெருமானுடைய பேரை சொல்லி. அப்படிதான் ஒரு நாள் திருவொற்றியூருக்கு போறாரு. திருவொற்றியூர்ல ஒரு கோயில்ல திரும்ப ஒரு பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணையும் பிடிச்சிருது, அவங்களையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு மனசுல நினைக்கிறாரு. அவங்கதான் சங்கிலி நாச்சியார். சங்கிலி நாச்சியார் தான் அனந்தினி. அனந்தினி சொன்ன இல்லையா, தேவலோகத்து பெண்கள் கமலினி, அனந்தினி. அதுல கமலினின்றவங்க பறவை நாச்சியார், அனந்தினின்றவங்க சங்கிலி நாச்சியாரா பிறப்பெடுத்திருப்பாங்க. சிவபெருமான் கிட்ட போய் சொல்றாரு, எனக்கு இங்கேயும் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, எந்த பொண்ணையும் எனக்கு கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அன்பனா வேற போயிட்டே செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானும் சங்கிலி நாச்சியாருடைய கனவுலயே போய் சொல்றாரு. இந்த மாதிரி என்னுடைய நண்பன் சுந்தரன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புகிறான், உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான், நீயும் அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்கிறாரு. சங்கிலி நாச்சியாரும் விசாரிக்கிறாங்க. அவங்களாம் சொல்கிறாங்க, ஒன்று சொல்கிறாங்க, தம்பிரான் தோழர் சிவபெருமானுக்கு நண்பர் இவருக்கு பறவை நாச்சியார்னு ஒரு மனைவியெல்லாம் இருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. உடனே சிவபெருமான் கிட்ட போய் கேட்குறாங்க சங்கிலி நாச்சியார், இவருக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, இவரை கல்யாணம் பண்ணிக்கொண்டு வர என்ன சொல்கிறீங்களே, இவர் என்னையும் ஒரு நாள் விட்டுட்டு போக மாட்டாருன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு கேட்குறாங்க. நீ அவன்கிட்ட சத்தியம் வாங்கிடு, சத்தியம் பண்ணால் அவன் எப்படி போவான், இந்த ஊரை விட்டே போகக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிடு அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்கிறாராம். சுந்தரர் சிவபெருமான் கிட்ட போய் கேட்குறாரு, என்ன பேசுனியா, என்ன சொன்னா, சம்மதிச்சிட்டாளா அப்படின்னு கேட்கும்போது சிவபெருமான் சொல்றாரு, அவ உன்கிட்ட சத்தியம் பண்ண சொல்றா அப்படின்னு சொல்றாரு. சத்தியமா? நான் எதுக்கு சத்தியம் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, நீ அவளை விட்டு போகக்கூடாதுன்னு சத்தியம் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்றாரு. சரி, சத்தியம் தானே, அதை நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கு நான் சத்தியம் பண்ணும்போது நீ லிங்கத்தில் இருக்கக்கூடாது, நீ போய் வெளியே மகிழ மரத்தில் உட்காந்துக்கோ, நான் சத்தியம் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் நீ உள்ளே வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்கே சுந்தரர் சொல்கிறாராமா. இவரால் தான் வெளியே போகாமல் இருக்க முடியாதுல்ல, ஊராக போய் சிவத்தொண்டு பண்ணுறவராச்சு, இவரை ஒரே ஊரில் இருக்க சொன்னால் எப்படி இருப்பார்? அதனால சரி, சத்தியம் பண்ணும்போது சிவபெருமான் முன்னாடி இருந்து சத்தியம் பண்ணாதானே அது தப்பு, அதனால வெளியே போய் உட்காந்துக்க சொல்கிறாரு. சிவபெருமானை போய் எப்படி ஏமாற்ற முடியும்? திருவிளையாடலை ஆரம்பிக்கிறாரு. சங்கிலி நாச்சியார்கிட்ட போய், நீ அவன்கிட்ட சத்தியம் வாங்கும் போது மகிழ மரத்தடியில் வாங்கு அப்படின்னு சொல்கிறாரு. சங்கிலி நாச்சியாரும் உடனே பெரியவங்க கிட்ட எல்லாம் போய் சொல்லி தோழிகள் எல்லாம் வர சொல்லி அடுத்த நாள் கோவிலுக்கு போறாங்களாம். அங்க சுந்தரர் பயமே இல்லாமல் நின்றுட்டு இருக்காரு. போய் சத்தியம் பண்ண போறோம், சிவபெருமானுக்கு என்ன தெரியவா போது, அவர் வெளியே தானே இருக்காரு அப்படின்னு. சங்கிலி நாச்சியார் சொல்றாங்க, சாமி முன்னாடி இதெல்லாம் மரியாதையா இருக்காது, அதனால மகிழ மரத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சுந்தரருக்கு என்ன பண்றதுன்னே புரியல. இப்ப போய் சிவபெருமான வான்னு கூப்பிட முடியாதுல்ல, வர வழி இல்லாம அவர் போய் சத்தியமும் பண்றாரு. கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்தாரு. ஆனா சிவபெருமானை நினைக்காம இவரால் இருக்கவே முடியாது. ஊரா போய் சிவத்தொண்டு பண்ணணும், சிவபதிகம் பாடணும் அப்படின்றது தான் இவருக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. ஏன்னா சிவபெருமானுடைய நண்பன் அப்படின்றதுனால மனைவி 2 பேரோட சிவபெருமான் மேலதான் அன்பு ரொம்ப ஜாஸ்தி சுந்தரருக்கு. ஆனா ஊரை விட்டு போக மாட்டேன்னு சத்தியம் வர பண்ணி கொடுத்துட்டாரு.
இப்போ நட்பா சத்தியமா அப்படின்னு யோசிக்கும்போது நட்பு தான் வேணும் அப்படின்னு சொல்லி, சரி சிவபெருமான் தானே, நம்ம நண்பன் தானே, சிவத்தொண்டு தானே பண்ண போகிறோம், அதனால சிவபெருமான் எதுவும் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லி திருவொற்றியூருக்கு வெளியே கால் எடுத்து வைக்கிறாரு. 2 கண்ணும் போயிடுது. உடனே சிவபெருமானை திட்ட ஆரம்பிக்கிறாரு அங்கிருந்தே. உனக்கு என்ன நான் பாவம் பண்ணேன், எதுக்கு என் கண்ணை எடுத்துக்கிட்ட, உனக்காக தானே நான் சத்தியத்தை மீறினேன், நீ தானே சொன்ன சிவத்தொண்டு பண்ணுன்னு, அதனால தானே நான் இந்த ஊரை விட்டு போகணும்னு நினைச்சேன், என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, என் கண்ணை எனக்கு திருப்பி கொடு அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் சிவபெருமான் எந்த பதிலுமே சொல்லலை, எதுவுமே கண்டுக்கல. இவருக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமா போயிடுது. என்னடா இவர் பேசவும் மாட்டேங்கிறாரு, நம்ம பண்ணது தப்பு தான் போல, சத்தியம் மீறி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மன்றாடி ரொம்ப அழறாரு. சிவபெருமான் அப்பயுமே அசையலை. உடனே பார்வதி தேவியை நினச்சி பாட ஆரம்பிக்கிறாரு பதிகம். அம்மா நீங்களாச்சும் சொல்லுங்கம்மா, என்னால் முடியல, நான் இந்த ஊரை விட்டு போய் சிவத்தொண்டு பண்ணணும் அப்படின்றதுனால தான் நான் சத்தியத்தை மீறினேன், தயவு செஞ்சு எனக்கு கண்ணை கொடுத்துருங்கன்னு சொல்லி பார்வதி அம்மையை நினச்சி பாடுறாரு. பார்வதி அம்மையும் சிவபெருமான் கிட்ட போய் கேட்குறாங்க, சுவாமி ஒரு தடவை மன்னிக்க கூடாதா, மன்றாடி அழுதுட்டு இருக்கான், பார்க்கவே பாவமாக இருக்கு, உங்கள் நண்பன் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நண்பனாக இருந்தாலும் தப்பு தப்பு தான், யார் பண்ணா என்ன, தப்புக்கான தண்டனை அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். இப்போ நான் தண்டனை கொடுத்ததுனால தான் அவனுக்கு பண்ண தப்பு புரிஞ்சிருக்கு, இல்லைன்னா புரிஞ்சிருக்காது, நீ விற்று அவனை கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் போயிடுறாரு. பார்வதி அம்மைக்கு தாங்கிக்க முடியல, அவங்க ஒரு அம்மா தானே, அதனால கருணை காட்டி ஒரு கண்ணை மட்டும் சுந்தரருக்கு கொடுக்குறாங்க. சுந்தரரும் அதை வச்சே திரும்ப சிவத்தொண்டு பண்ண ஆரம்பிக்கிறாரு. சுந்தரருக்கு ஒரு மன்னன் நெருங்கிய நண்பராக இருந்தார், சேரமான் பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு. சுந்தரரும் மன்னர் கூடயே கொஞ்ச நாள் தங்கிட்டு வரும்போது மன்னன் கொடுத்து அனுப்பின பொண்ணு பொருள் பொற்காசு அப்புறம் நெல் எல்லாம் மூட்டை மூட்டையாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. பின்னாடி வேலையாட்கள் தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இதை பார்த்து சிவபெருமானுக்கு ஒரே ஆச்சரியம், கோபமும் வந்துடுது. எப்போவுமே நம்ம தானடா இவனுக்கு கொடுப்போம், நம்ம கிட்ட தான் அதை கொடு இதை கொடுன்னு கேட்டுட்ருப்பான், இப்போ யார்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்துட்டுருக்கான் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சிவகணங்களை கூப்பிட்டு போய் அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாரு. சிவகணங்களும் வழிப்பறி பண்ணுறவங்க மாதிரி போய் அது எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடுறாங்க. உடனே கோவம் வந்துடுது சுந்தரருக்கு. சிவபெருமானை போய் திட்டுறாரு, நீ இங்கே தானே உட்காந்துட்டு இருக்க, உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாதா, உனக்கு என்ன கண்ணா இல்லை, எனக்கு தெரியாது, என்னோட காசெல்லாம் வரணும் இப்போ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சிவபெருமானும் திரும்ப அதெல்லாம் கொடுத்துட்றாரு. அதையும் மக்கள் எல்லாருக்கும் தானம் பண்ணிடுறாரு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சிவன் கோயிலுக்குள்ளே போகிறாரு. அங்கே அடியார்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக உட்காந்துட்ருக்காங்க. இவர் அதை கவனிக்காமல் நேராக நடந்து போகிறாரு. அந்த அடியார்கள் கூட்டத்தில் தலை சிறந்த நாயனாரான திருச்செங்கன்றூரை சேர்ந்த விரண்மெண்டர் அப்படின்ற ஒரு நாயனார் உட்கார்ந்துட்டு அவர் அடியார்களை பார்த்து கேட்குறாரு, அடியார்கள் கூட்டத்தையே கண்டுக்காம போறானே, யார் இவன் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அங்கேருந்து அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இவர் தான் தம்புரான் தோழர், சிவபெருமானுக்கே நண்பர், யாராக இருந்தா என்ன, அடியார்கள் உட்கார்ந்துட்ருக்கோம், அவன் மதிக்காமல் எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் கோவப்படுறாரு. இவனும் ஒரு அடியார் தானே, அதனால் இவனை இனிமேல் ஒதுக்கி வைக்கணும், எந்த ஒரு கூட்டத்துலையும் இவனை சேர்த்தக்கூடாது, எந்த ஒரு சிவன் கோயிலையும் இவன் சிவன் தொண்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக கத்துறாரு. அங்கேருந்து அவங்களாம் உடனே பதறி போய் சொல்கிறாங்க, சிவபெருமானால் இவர் தான் தடுத்தாட்கொள்ளப்பட்டவர், சுந்தரர், ஆரூரார் அப்படின்லாம் இவருடைய புகழை சொல்கிறாங்க. சிவபெருமானுக்கே நண்பனாக இருக்கட்டும், அப்போ அந்த சிவபெருமானையே நான் ஒதுக்கி வைக்கிறேன்னு சொல்லி ரொம்ப கோபமாக கத்துறாரு. சிவன் கோயிலேருந்து உடனே அவங்க எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. சிவபெருமானாலையும் கருவறையில் இருக்க முடியல, ஏன்னா அடியார்கள் எல்லாம் அவரை ஒதுக்கி வச்சுட்டாங்களே. சுந்தரர் போய் சிவபெருமானை பார்க்க போகிறாரு. அப்போ அசுரரை மூலயமா சிவபெருமான் சொல்கிறாரு, சுந்தரா, அவங்கள நீ கவனிக்காமல் வந்தது ரொம்ப தப்பு, அதனால் அவங்க என்னை ஒதுக்கியும் வச்சுட்டாங்க, என்னால் கருவறையில் இருக்க முடியல, அடியார்களுடைய பெருமைக்கு முன்னாடி என்னுடைய பெருமையெல்லாம் ரொம்ப கம்மி, அவங்கெல்லாம் என்னை அன்பால் அடைஞ்சவங்க, அதனால் நீ போய் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டு பதிகம் பாடு, அவங்கள வணங்கினா என்ன வணங்கின மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. சுந்தரருக்கு உடனே ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஐயோ, அவங்கெல்லாம் கோச்சிக்கிட்டாங்களா, நான் கவனக்குறைவால் நடந்துக்கிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு அவங்கக்கிட்டேயும் போய் பதிகம் பாடுறாரு சுந்தரர். தில்லை வாழந்த நிறுத்தம் அடியாருக்கு அடியேன் அப்படின்னு சொல்லி பாடுறாரு. ஒரு அடியார்களாக பாடி மன்னிப்பும் கேட்குறாரு. அதாவது தில்லை வாழந்தனரான சிவபெருமானுக்கு அடியார்களுக்கெல்லாம் நான் அடியேன் அப்படின்னு சொல்லி தன்னையே தாழ்த்தி தான் பாடினாரு. இப்போ இருக்கிற அடியார்களுக்கு மட்டும் இல்லாமல் இனிமே வரக்கூடிய எல்லா அடியார்களுக்கும் நான் அடியேன் அப்படின்னு தான் சொல்லி பாடுறாரு. கொஞ்ச நாள் கழித்து பறவை நாச்சியாரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப திருவாரூருக்கே போயிட்டுருக்காரு. ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா விட்டுட்டு அதுக்கப்புறம் போகவும் இல்லை, 2வது கல்யாணம் வேற பண்ணிட்டாரு. சரி போகலாம், என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலாம், அதான் சிவபெருமான் இருக்காரே சப்போர்ட் பண்ணுறக்கு அப்படின்ட்டு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அந்த அம்மா பயங்கர கோவமாக இருக்காங்க. உள்ளேயே சேர்த்திக்கல, வீட்டுக்குள்ளேயே நீ வரக்கூடாது, அப்படியே கிளம்பிடு, திருவொற்றியூரே போ, சங்கிலி நாச்சியார்கிட்டயே போ, 2வது கல்யாணம் பண்ணல, நீ எல்லாம் வரவே கூடாது அப்படின்னு அப்படி கத்துறாங்க பயங்கரமாக. இவர் எங்கே போகிறாரு, நேராக சிவபெருமான் கிட்ட போகிறாரு. நான் பாட்டுக்கு கைலாயத்தில் உன் கூட தான் சிவனேன்னு இருந்தேன்,
ஆனால் நீ என்ன பண்ண, பூலோகத்துக்கு போ 2 கல்யாணம் பண்ணேன்னு ஆசை காட்டி அனுப்பி வச்சுட்டு, இப்போ நீ நிம்மதியாக உட்காந்துட்டு, அவள் என்னடானா என்னை வீட்டுக்குள்ளேயே சேர்த்த மாட்டேன்றா. எனக்கெல்லாம் தெரியாது, வந்து சமாதானப்படுத்தி வைன்னு சொல்லி, அது வரைக்கும் நான் இங்கே தான் உட்காருவேன்னு அங்கேயே உட்காந்துட்டாரு. சிவபெருமானும் வேறு வழி இல்லாமல் ஒரு சிவாச்சாரியார் மாதிரி வேஷம் போட்டுட்டு பறவை நாச்சியார் வீட்டுக்கு போகிறாரு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், சிவாச்சாரியாரே வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு. வணங்கி ஆசிர்வாதம்லாம் வாங்குறாங்க. இவரும் ஆசிர்வாதம்லாம் பண்ணிட்டு சொல்கிறாரு, அம்மா சுந்தரன் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டான், அவன் ஒரு குழந்த மாதிரி, இந்த ஒரு தடவை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்களுக்கு கோவம் வந்துடுது. நீங்கள் பெரிய மனுஷன் தானே, அவருக்கு போய் பரிந்துரைச்சு பேச வந்திருக்கீங்க. ஒரு சிவனடியார்னா எல்லாருக்கும் உதாரணமாக இருக்கணும். இவர் என்னடானா 2 கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு, அதுக்கு நீங்கள் பாவம் மன்னிச்சு விட்டுருன்னு நீங்கள் என்கிட்ட வந்து கேட்க வந்திருக்கீங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. பெருமான் போய் சுந்தரர்கிட்ட சொல்கிறாரு, வேற வழி இல்லை, நீ இங்கேயே கூட தங்கிக்கோ, உன்னையும் சேர்த்திக்க மாட்டா, என்னையும் திட்டி அமிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. நீ எப்படி போன அவகிட்ட ஃபஸ்ட்டு அதை சொல்லு அப்படின்னு கேட்குறாரு சுந்தரர். நான் வந்து சிவாச்சாரியார் மாதிரி போய் பேசினேன் அப்படின்னு சொன்னார் சிவபெருமான். உன்னை யார் அப்படி போக சொன்னா, நீ ஏன் உன் உருவத்தில் போல, நீ வேற யாரோ உருவத்தில் போனதுனால தான் ஒத்துக்கலை, எனக்கு சப்போர்ட் பண்ணுற நினைக்க மாட்டாளா, அதனால நீ போய் உன் உருவத்திலேயே பேசிட்டு வா, திரும்ப போ அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைனா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சிவபெருமானும் ஐயோ இவன் என்னடா இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு பறவை நாச்சியார்கிட்ட போய் அவருடைய உருவத்திலேயே சொல்கிறாரு, ஏற்றுக்கோமா அப்படின்னு. அவங்களும் சிவபெருமானே வந்து சொன்னதுக்கப்புறம் முடியாதுன்னு சொல்ல முடியுமா, அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அங்கேயும் இருந்துட்டு அவருக்கு திருமண வாழ்க்கையெல்லாம் போதும்னு தோணுச்சு. தன்னால் முடிஞ்ச அளவுக்கு சிவத்தொண்டும் பண்ணிட்டாரு. திருமண வாழ்க்கையும் சிறப்பாக வாழ்ந்துட்டாரு. இதுக்கப்புறம் போதும்னு தோணிடுச்சு. சிவபெருமான் கிட்ட போய் கேட்குறாரு, நான் சிவபாதம் அடையணும், எனக்கு போதும் இந்த பூலோக வாழ்க்கை, நான் கைலாயத்துக்கே வரேன் திரும்ப அப்படின்னு சொல்கிறாரு. பெருமான் என்ன பண்ணாரு தெரியுமா, அவருடைய யானையான ஐராவதம் அப்படின்ற ஒரு வெள்ளை யானையை அனுப்பி வைக்கிறாரு சிவகணங்களோட. போய் சுந்தரனை பத்திரமா நல்லா கவனிச்சு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. அவருடைய யானையை யோசிக்காம அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லி சுந்தரருக்கு சிவபெருமானை நினச்சி ரொம்ப ஆனந்த கண்ணீராக வருது. அதில் ஏறி சிவபாதமும் அடைஞ்சிடுறாரு. 63 நாயன்மார்கள்லையே சிவபெருமானுக்கு நண்பர் அப்படின்ற தகுதி வந்து சுந்தரருக்கு மட்டும்தான் அவர் கொடுத்துருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் சிவத்தொண்டு பண்ணியிருக்காரு. எந்த அளவுக்கு சிவபெருமானுக்கு வந்து சுந்தரரை பிடிச்சிருக்கு அப்படின்னா, அவர் வந்து ஒரு காசு கேட்டால் ஒரு மூட்டையே கொடுப்பாராமா. அதே மாதிரி அவர் ரொம்ப பிடிச்சதுனால தான் உரிமையாக அதை கூட இதை கூடன்னு சொல்லி சுந்தரர் எவ்வளோ கேட்டும் கொடுத்துருக்காரு. இந்த கதைகளெல்லாம் நம்ம கேட்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்றத தாண்டி, நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும், எந்த மாதிரி தப்பு பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் இந்த புராணங்களை படித்தாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நட்பு அப்படின்றத எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. தன்னுடைய நண்பன் தப்பே பண்ணாலும் சிவபெருமானே வந்து அதுக்கு துணை போகாமல் தப்புன்னு புரிய வச்சிருக்காரு. சுந்தரரும் அவர் நினச்சிருந்தா சிவபெருமானுடைய நண்பனாக என்ன வேணால் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி பண்ணாமல் முழுக்க முழுக்க மக்கள் சேவை செஞ்சுட்டு கடைசி வரைக்கும் சிவபெருமானை நினச்சி பதிகம் பாடி கடைசியில் சிவபாதமும் அடைஞ்சிட்டாரு. சிவபெருமான் கூட இருக்கணும் அப்படின்றதுக்காகவே. ஒரு நல்ல நண்பன் வந்து அப்பா அம்மாவுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருமே இல்லைனாலுமே நம்ம கூட இருக்கிறது நட்பு மட்டும்தான். அந்த மாதிரி யாராச்சும் உங்களுக்கு இருந்தால் வேல்யூ பண்ணுங்கள், விட்டுறாதீங்க. சிவபெருமானை வந்து நம்ம ரொம்பவே உக்கிரமான ஒரு தெய்வமாக தான் பார்த்து பழகிட்டோம். ஆனால் அவர் அப்படி கிடையாது. உண்மையாகவே நீங்கள் அவரை நினச்சிங்க அப்படின்னா அவர் உங்கள் கூட இருக்கிறத ஒரு ஒரு டைமும் நிரூபிச்சுட்டே தான் இருப்பார். உங்களை என்றைக்குமே கை விட்டுற மாட்டார். இந்த வீடியோவும் கொஞ்சம் லென்த்தாகவே போச்சு. பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எதுவுமே இக்னோர் பண்ண முடியல. சரி எல்லாமே சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு, அதனால தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.